வேற லெவல்ல அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரியல. விசியம் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சமீதாவோட ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து நிற்கிறாங்க. அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் நம்ம ஜெகதாம்பாள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னோன்னே, சேது அதிகாரிக்கு கால் பண்ணுப்பா. அவங்க விசாரிச்சா எது உண்மை எது பொய்ன்னு எல்லாமே வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். அதுதானே இவங்க ஆசைப்படுறாங்க. இங்கே இருந்தால் இனிமேட்டு எங்களுக்கு ஆதரவு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னோன்னே அவங்க மாட்டுக்கு வெளியில் வந்து போகிறாங்க. சாம் இதை நீ அப்படியே விட்டுருவியா? இல்லை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம முத்தம்மா வந்து தமிழை வந்து கீழே வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு நீ இந்த விளக்கை வந்து ஏற்றுமா, நீ விளக்கு ஏற்றுனா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப மீனா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. எதுக்காக அவள் வந்து விளக்கேற்றணும்? இந்த வீட்டு மருமகனா நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறப்ப ஜெகதாம்பாள் வராங்க. என்ன ஆச்சு மீனா, என்ன பிரச்சனை? நீ கோவப்பட்டாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட உரிமையை நான் என்றைக்குமே யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதாவது முத்தம்மா, இப்போ ஒரு விஷயம் உனக்கு புரியுதா? இவ்வளோ நாளாக இவ என்னோட மருமகளாக இருந்தான். ஆனால் இப்போ இவ மாமியார் ஆயிட்டா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுதா? தோரணையே மாறுது பாரு. கோவமா வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ தெரியுதா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம முத்தம்மா வந்து சிரிக்கிறாங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன விளையாட்டா தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது சம்யுக்தா பெட்டி படுக்கையோட வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. இந்த வீட்டுக்கு ஒன்று மருமகனா அது நான் மட்டும்தான். நான் இந்த வீட்டில் தங்குறத எவனாலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க. இதை வந்து பார்க்குறாங்க மீனாலேருந்து எல்லாரும். அத்தை பாருங்க அத்தை, வாசலில் யார் வந்து இருக்கான்னு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஜானுமா என்னை வந்து ஏதாவது ஒன்று அதிகாரி அது இதுன்னு சொன்னீங்கன்னா அச்சச்சோ பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஓடிடுவேன்னு நினச்சிங்களா? தப்பு 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 தப்பு. அப்படியெல்லாம் பயமே இந்த சாமுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப தமிழ், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நிச்சயம் என் வாழ்க்கை அது எனக்கு மட்டும்தான். யாருக்கும் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஜெகதாம்பாள் கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க. உடனே மீனா தமிழுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குன்னு யார் பேசுவான்னு தமிழ் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப மீனா வந்து கடுப்பாயிட்டாங்க. ஏய் நீ யாரை பற்றி பேசுகிற தெரியுமா? தமிழை பற்றி பேசுகிற. தமிழ் என் வீட்டு மருமக. அவ வாழ்க்கைக்குள்ளே நீ வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுவும் ஏன் முன்னாடியே. எங்கள் எல்லாருக்கும் 1000 மனஸ்தாபம் இருக்கலாம். எங்கள் அத்தை எடுத்த முடிவு இன்னமும் நான் எதிர்க்கிறேன். அதை நான் அவங்க மூஞ்சிக்கு நேராகவே வந்து சொல்லுவேன். ஆனால் அதுக்குன்னு ஒன்றெல்லாம் மருமகளாக ஆக்கிக்கணும்னு எங்களுக்கெல்லாம் அவசியம் இல்லை, தேவையில்லை. மரியாதையாக இங்கேருந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறப்ப என்னம்மா இங்கே நடக்குது? தமிழுக்கு ஆதரவாக நம்ம மீனா அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கே ஒன்றும் புரியல. நான் ஏதாவது கோவப்பட்டு பேசலான்னு பார்த்தேன். மீனாவே வந்து என்னோட அதிகாரத்தை எடுத்துக்கிட்டா. பரவாயில்ல, அவள் மாமியார் ஆயிட்டால. பார்க்கலாம் அடுத்தது என்னெல்லாம் இங்கே நடக்குதுன்னு அப்படின்னு நம்ம ஜெகதாம்பாள் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சந்தோஷமாக சிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப என்ன தமிழுக்கு புதுசாக ஆதரவெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அந்த வெண்பாக்கு தானே எப்போதும் பச்சை கொடியை வந்து காட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஏய் இது என் குடும்ப விவகாரண்டி. நான் வெண்பாவை நல்லபடியாக பார்த்துப்பேன். தமிழை தங்கத்தட்டில் வச்சு தாங்குவேன். அதெல்லாம் கேட்க நீ யார்? எங்கள் குடும்ப விவகாரத்துக்குள்ளே நீ தங்குறதுக்கு இங்கே இருக்கிறதுக்கும் இனிமேட்டு உனக்கு இடம் கிடையாது. மரியாதையாக வெளியில் போன்னு சொன்னோன்னே கேட்க மாட்டேங்கிறாங்க. இது நான் யார் சொல்லி வந்திருக்கேன் தெரியுமா? சிபி சொல்லி வந்திருக்கேன். அதனால சிபி சொன்னால் தான் போவேன். ஏண்டி உனக்கு இந்த இடத்துல இடமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். திருப்பியும் சிபி சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் மருமகடி இவ ரொம்ப தங்கமான பொண்ணு. ஆனால் நீ அப்படியா? என் பொண்ணு வர்ஷினி காணுங்கிறப்ப இவ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு மீட் எடுத்துகிட்டு வந்தா. தமிழ் மேலே எனக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்க தான் செய்யும். அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவள் என் மனசை வந்து ஜெயிச்சிருவா. ஆனால் அதுக்குன்னு ஒன்றெல்லாம் திருப்பியும் நடு வீட்டிலலாம் வந்து விட்டோன்னு வச்சுக்கிங்க, திருப்பியும் என்ன 3 வழி போட்டியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் போக முடியாது. உங்களால் ஆனதை பார்த்துக்குங்க. இது மாதிரிலாம் கத்தி பேசினீங்கன்னா நான் இங்கேருந்து போயிடுவேனா? அத்தை என்ன அத்தை இங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறப்ப என்னம்மா ஆரம்பத்துலேருந்து வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்க. அடுத்தது என்ன செய்யணும்னு உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வாடி அப்படின்னு சம்யுக்தா கையை பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து பெட்டியை வந்து எடுத்துகிட்டு வந்து பெட்டியை தூக்கி வாசலில் விட்டு எறிகிறாங்க. நம்ம மீனா வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்ன இங்கே நடக்குது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி நம்ம தமிழுக்கு சந்தோஷம் தாங்கலை. சிபியோட மனைவினா இப்போதைக்கு தமிழ் மட்டும்தான். நீ ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணணும், இங்கேயே வந்து டேரா போட்டுட்டு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சேன்னா அது முன்னாடி மீனா வந்து அமைதியாக இருந்திருப்பா. அவகிட்ட வந்து பாச்சா பழிச்சிருக்கலாம். இந்த மீனா அமைதியாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. ஆல்ரெடி
வெண்பா வேற வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. நான் யாருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாதப்ப இவ இன்னொரு வாட்டி வந்து போட்டிக்கு வந்து வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி நம்ம மீனா அம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சிபி வராங்க. சிபி வந்தோடனே கடுப்பாயிட்டாங்க. அம்மா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க? நான் சொல்லி தான் அவள் இங்கே வந்தா. சிபி இது எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. இது நம்ம வீடுப்பா. இங்கெல்லாம் உன் ஃப்ரெண்டு வந்து தங்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இன்னமும் இவளை நீ ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னா எங்கேயாவது வெளியில் இந்த வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்துக்க. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அதை விட்டுட்டு நீ இப்படியெல்லாம் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட வந்து சரியில்லைன்னு தோணுதுன்னு சிபியை எச்சரிக்கிறாங்க நம்ம மீனா. அம்மா என்னம்மா எனக்குன்னு ஒரு மனசு இருக்குன்னு யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போனா நான் என்ன திருப்பியும் வந்து தமிழ் கழுத்தில் தாலி கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு திருப்பி முதலேருந்து பிரச்சனையை ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறீங்களா? நீ ஆரம்பிக்கிறியோ? நீ எதுக்காக இங்கே இவங்கள தங்க வைக்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தமிழை வெறுப்பேற்றுறதுக்காக கூட இருக்கலாம். என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு அம்மாவா என்னால் இதை அனுமதிக்க முடியாதுன்னா முடியாது. சிபி இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. முதல்ல அதை தெரிஞ்சுக்க. உன் ஃப்ரெண்டெல்லாம் இங்கே யாருமே வந்து தங்கக்கூடாது. அதுவும் சம்யுக்தா இங்கே இருக்கவே கூடாது. நான் தீர்மானமாக இங்கே சொல்கிறேன். என் முடிவு தான் இங்கே எல்லாம். என்ன ஜானு எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப நான் என்னப்பா பண்ணுறது? என் இடத்துலேருந்து நான் என்ன முடிவு எடுப்பனோ அது எல்லாத்தையும் உங்கள் அம்மா வந்து முடிவெடுக்கிறாங்க. நானே அமைதியாக தான்ப்பா ஆரம்பத்துலேருந்து இருக்கேன். உங்கள் அம்மாவாச்சு நீ ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அத்தை என்னத்தை சொல்கிறீங்க? நீ ஏன் கரெக்டான முடிவு எடுக்கிறப்ப நான் எதுக்குமா வந்து மூக்க நுழைக்கணும்? இது உன்னோட பையனோட வாழ்க்கை. எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் மரியாதையாக சொல்கிறேன். சாம் இங்கே தான் இருக்கணும். இப்போ சாம் இங்கேருந்து போயிட்டானா நானும் போயிடுவேன். பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சாம் இனிமேட்டு உன்னை யாராலையும் வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது. நீ உள்ளவா அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்களா என்னமோ ஏதோ வந்து சொன்னீங்க. உங்களோட பிரச்சனையெல்லாம் அவ்வளோதான். உங்களால் பேச முடியுது. ஆனால் இது எல்லாத்துக்கும் நான் பதிலடி தருவேன்னு ஜெகதாம்பாள் முன்னாடியே வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல உடனே இப்போ மீனாக்கு பக்கத்தில் ஜெகதாம்பாள் வந்து நிற்கிறாங்க. என்ன சொன்ன? இனிமேட்டு உன்னை பார்த்தா நாங்கள் வந்து பயப்படுவோமா? ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? இது யார் வீடு தெரியுமா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எல்லாம் எனக்கு தூசி போல. ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கியேன். உன்னை போல் தெரிஞ்ச எதிரி 1000 பேர், தெரியாத எதிரி 1,00,000 பேருன்னு நான் அவங்கள எல்லாரையும் பிஸ்னஸில் பார்த்துட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். நீ எதுக்காக வந்திருக்க? ஏன் வந்திருக்க? இங்கே என்னென்னலாம் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு மீனாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மீனாவே சூப்பராக வந்து பேசிட்டா. அப்படி இருக்கும்போது என்கிட்டலாம் நீ வாலாட்டலாமா? மீனா நல்லா பேசிக்கிட்டு இருந்தா. அதனால தான் நான் பேசாமல் சைலண்ட்டாக இருந்தா. நீ ஓவராக என்கிட்டயே வந்து இது மாதிரிலாம் வேலையை காட்டலான்னு முடிவு பண்ணுறியா? அப்போனா நீங்கள் என்ன இந்த ஒரு மாதம் வீட்டில் வந்து தங்கறதுக்கு சம்மதம் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். வேணாம் அத்தை, இவளெல்லாம் வந்து வீட்டில் தங்க விடாதீங்க. அப்போனா என்னை பார்த்து பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது உன்னை பார்த்து நாங்கள் பயந்துட்டாங்கம்மா. மீனா தங்கினா தங்கிட்டு போட்டோம். இங்கே இவ இருக்கிறதும் நல்லது தான். அப்போ தான் தமிழோட அருமை சிபிக்கு வந்து நல்லாவே வந்து புரிய வரும். அத்தை இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்கிறப்ப சில வாட்டி கசப்பான முடிவு தான் பின்னாடி சரியாகும். பார்ப்போம்.